லட்சுமி, இது என்ன தெரியுமா? திருநெல்வேலி அல்வா. கடைக்காரன் கடை மூடிட்டான். விடுவனா மறுபடியும் கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காகத்தான். இது என்ன தெரியுமா? மல்லிப்பூ. சாதாரண மல்லி இல்ல, ஜாதி மல்லி. இந்த தொண்டட்டாங்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பச்சை உடம்புக்காரி கண்டதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போயிருக்கு. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி இருக்குமே. வயசானாலே இந்த கோளாறு தான். இது பாருங்க, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இல்லாம மல்லிப்பூவை முருகர் படத்தை போட்டுட்டு அல்வாவத்துக்கு கிருஷ்ணன் படத்துக்கு போடவா? உங்க இஷ்டம். பேசாம கைய கால கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுங்க. சாப்பிட்டுட்டு படுக்கவா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பொண்டாட்டி நல்லாதான் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க இருக்கியே, நீங்க பரவாயில்ல சார். உங்களுக்கு 2 பொண்டாட்டி. கூப்பிட்டியா? உங்களே ஏன் கூப்பிடுறேன்? தமிழ்ல கூப்பிட வைக்கப்பட்டுட்டு தெலுங்குல கூப்பிட்டியோன்னு பார்த்தேன். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஒண்ணு இல்லடி, எவனோ ஒருத்தன் இந்த ஜோக் புக்கை நம்ம டாக்ஸில விட்டுட்டு போயிட்டான். ஒரு ஜோக் படிச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. அப்படின்னா அவ்வளவு சிரிப்பு வரா மாதிரி ஜோக்கு? இது சாதாரண ஜோக் புக் இல்லடி, அடல்ட் ஒன்லி ஜோக். ஐயோ, அப்படின்னா எனக்கு வேண்டாம்பா. நீங்களே படிச்சு நீங்களே சிரிச்சுக்கோங்க. அடி போடி பைத்தியக்காரி, மனுஷனா பிறந்தா சிரிக்கணும். அப்பதான் எந்த வியாதியும் வராது. சிரிக்கணும்னா ஜோக்ல கொஞ்சம் சிக்ஸ் இருக்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். சொல்றேன் கேளு. இப்படி ஜோக்க சொல்லியே உங்க மனைவியை நைஸ் பண்ணிடுங்க போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? கரெக்டா 9வது மாசம் டான். அப்பாடி. லட்சுமி, இப்படி வாழை மயிரமா இருக்கவ நீ ஏன் பக்கெட்ல தண்ணி கொண்டு வர? என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? ஆமாமா, பொண்டாட்டி மேல அப்படியே கரிசனை கொட்டுது. கையில ஒரு குழந்தை இருக்கிறச்ச அதுக்குள்ள வயித்துல ஒரு பிள்ளைக்கு என்னடி அவசரம்னு பாக்குறவங்க கேக்குறப்போ நாக்கு புடுங்கிக்கலாம் போல இருக்கு. 4 பேர் இப்படி கேக்குறப்போ நீ நாக்கையும் மூக்கையும் பிடுங்கிக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருப்படி. ஆமா, இந்த கேலி கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேற எதுலதான் குறைச்சலு? பெத்துக்க போறவன் நீ, காப்பாத்த போறவன் நான். 4 பேர் எது சொன்னா நமக்கு என்ன? வேலையை பாரு. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அல்வா கடைக்கார கடை முடியறதான் திரும்ப திறக்க சொல்லி எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஜாதி மல்லி, அதுவும் எனக்காக வாங்கி வந்திருக்கீங்க. வேண்டாங்க. வேணாமா? அல்வா வேணாம், ஜாதி மல்லி வேணாம். ஏங்க இந்த பச்சை உடம்புக்காரி இப்படி படாத பாடுபடுத்துறீங்க? அண்ணுமா, செல்ல குட்டிமா, நீனு அண்ணுமா. குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சற, புருஷன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கூட ஆக்கும். குழந்தைய கொஞ்சலாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா அங்க கொஞ்சனா பேசாம படுங்க. ஊர்ல எந்த பொண்டாட்டியும் பிள்ளையே பெத்துக்கிறது இல்ல. இவன் மட்டும்தான் புதுசா பிள்ளை பெத்துக்கிற மாதிரி சலிச்சுக்கிறான். ஆமா, உன்ன முனுக்குன்னு கோவம் வந்துடுது. அப்புறம் நைஸா வந்து கணக்கு பண்றது. லட்சுமி, ஒரு அருமையான அடல் சொல்லி ஜோக். ஐயோ, தயவு செஞ்சு அடல் சொல்லி ஜோக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி. லட்சுமி, இது மாதிரி ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிச்சாதான் உடம்புல வியாதியா வராது, தெரியுமா? ஐயோ, உங்க ஜோக்க கேட்டா எனக்குத்தான் முதல்ல வியாதியே வரும். வியாதியா? என்ன சொல்ற? நீ நல்லா ஜோக் அடிக்கிறியே, இத கேளு. ஒரு புருஷன் பொண்டாட்டி. உங்க ஜோக்ல புருஷன் பொண்டாட்டி தவிர வேற யாரும் வர மாட்டாங்களா? அதுலதானே த்ரில்ல இருக்கு. 2 பேருக்கு கல்யாணமாச்சு. முதல் இரவு சாந்தி முகூர்த்தம். பொழுது விடிஞ்சது. உடனே புருஷங்காரன் விறுவிறுன்னு எழுந்திருச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு 100 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தான். உடனே அந்த அம்மா 100 ரூபாய் வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு இந்தாங்க மீதி 50 ரூபான்னு கொடுத்தா. புரியல? அதாவது 2 பேருமே கல்யாணமானதை மறந்துட்டு பழைய ஞாபகத்திலேயே நடந்துக்கிட்டாங்களாம். இந்த ஜோக் எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? படி வசதியா இருக்கும். ஒண்ணு விடாம நல்லா படி. சொல்றீங்க ஜோக்கு.
எல்லாம் மண்ணாங்கட்டி ஜோக். அப்பா என்னங்க ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? அதானே இங்க எப்படி வந்த? திருப்பதியில எல்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்த. அங்க பிரதர்ஷனம் பண்ணல, இங்கதான் பிரதர்ஷனம் பண்ணிருக்கீங்க. பேசாம அங்க போய் படுங்க. என்னங்க இது பாருங்க, இப்படி எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டா எப்படி? இப்பெல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. இல்லனா உங்களை திருப்திப்படுத்துறதை விட எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? லட்சுமி, பரவாயில்லையே, சில சமயம் உங்க ஜோக்கே பலிக்கலைனாலும் சும்மா கோவம் வந்த மாதிரி நடிச்சு உங்க மனைவியை நைஸ் பண்ணிடுவீங்க போல இருக்கே. ஆமா. அப்புறமா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளை பெத்து கொடுக்கறதா ஏதாவது அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்திருக்கியா? இல்ல உன் புருஷன் தான் உன்னை பிள்ளைய பெக்கிற மிஷன் நினைச்சிட்டாரா? இல்ல டாக்டர், அது என் வீட்டுக்காரர். ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆசை அடக்கவும் தெரியாது, பாசத்தை மறைக்கவும் தெரியாது. நாம தான் உஷாரா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன்னுடைய கர்ப்பப்பை பலகீனமா இருக்கு. இந்த நிலைமையில ஒவ்வொரு வருஷமும் குழந்தை பெத்துக்கிறது ஆபத்துன்னு. சரி சரி, வீக்லி ஒன்ஸ் இங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க. இந்த மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடு. லட்சுமி, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது இங்க உட்கார்ந்து உங்க காதல வேள உள்ள உட்கார்ந்து எனக்கு ஈரே போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. லட்சுமி, நீ சொல்றதானே? என்னத்த சொல்றீங்க? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது ஒண்ணுதான் சொல்ல வேண்டியதுதானே? என்ன மன்னிச்சிருங்க, வாங்க போலாம். என்னடி மாச்சு? சும்மா இருங்க பாட்டி, வந்தேன் தொடானப்பா போச்சு. இவ ஏதோ கசு புசுண்டி போறாள. ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி, லட்சுமிக்கு என்ன ஆச்சு? அட, நீ நல்லா இருக்க, வாய் உயிரமா இருக்க பொண்ண வீட்டுல விட்டுட்டு வண்டி ஓட்ட போயிட்டியா? ஐயோ, அதை விடுங்க பாட்டி. இப்ப லட்சுமிக்கு அப்படி இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? என்னமோ ஆபரேஷன் சொல்லி இந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. நாம வணங்குற கருமாரி தாய் நமக்கு துணையா இருந்து காப்பாத்துவாங்க. ஏண்டா கண்ணா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம லட்சுமிக்கு மயக்கம் தெளிஞ்சிருன்னு டாக்டர்மா சொல்லி இருக்காங்களே. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம பட்னியா இருக்கியப்பா. நான் வேணா போய் பன்னு டீ வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் பாட்டி, எனக்கு ஒண்ணும் சாப்பிட பிடிக்கல. சார், உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க மிஸ்டர் கண்ணன், உட்காருங்க. நீ போமா. மிஸ்டர் கண்ணன், உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. லட்சுமிக்கு ஏற்கனவே கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருந்தனாலையும் அடுத்தடுத்து 3 குழந்தைங்க பிறந்ததுனாலையும் நிலைமை மோசமா போயிடுச்சு. அதனால கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, குழந்தை இயற்கையா பொறுக்கல, ஆபரேட் பண்ணிதான் எடுக்க வேண்டியதா போச்சு. அப்படியா டாக்டர்? லட்சுமி உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஆபத்தா இல்லையாங்கிறது லட்சுமி கிட்ட இனிமே நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஆமா, லட்சுமி உயிரோட இருக்கணும்னா நீங்க அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்.
திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா. கடைக்காரன் கடை மூட்டான். விடுவேனா? மறுபடியும் கடையை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்து எல்லாம் உனக்காக தான். இது என்ன தெரியுமா? மல்லிப்பூ. சாதாரண மல்லி இல்ல, ஜாதி மல்லி. இதுவும் உனக்காக. என்னங்க, நமக்கு 3வது குழந்தை பிறந்து 2 மாசம் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்ததும் 2வது மாசமே என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்க மல்லிப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ஜோக்க சொல்லி உங்க ஆசைக்கு என்ன என்னங்க வைப்பீங்களே. இப்ப ஏதாவது ஒரு ஜோக்க சொல்லுங்க. இப்ப ஒரு ஜோக் சொல்ல. அந்த புஸ்தகம் தான் இல்லையா லட்சுமி? நீங்க ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நான் நம்ம வாழ்க்கைய பத்தி சொல்றேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? செலவாளி சீக்கிரத்துல ஏழை ஆயிடுவான். சேமிச்சு வைக்கிறவன் பணக்காரன் ஆயிடுவான். எங்க சேர்த்து வைக்கல, அதனால இப்ப நாம சேர முடியல. எனக்கு மனைவியா இருந்து இன்பத்தை கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக லட்சுமி என்ன இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சினா. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கல. அவ்வளவு கட்டுப்பாடா கொஞ்சம் கூட சலனத்துக்கோ சபலத்துக்கோ ஆளாகாம இருந்தனா, அன்னைக்கு முதலா உன்னை பார்த்தப்போ எப்படி உன் மேல சபலத்துக்கு ஆளானேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா ராணி, ஒரு உண்மையை மட்டும் நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். சராசரி மனிதனுக்குள்ள உணர்ச்சியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு என் டாக்ஸில பலவிதமான பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. அதுல இந்த உலகத்தை வெறுக்கிறவனும் ஏறுறான், இந்த உலகத்தை உல்லாசமா அனுபவிக்க துடிக்கிறவனும் ஏறுறான். வெறுக்கிறவனை விட அனுபவிக்க துடிக்கிறவன் தான் அதிகமா இருக்கான். அதனால மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிச்சிடும் இல்லையா? நீங்க அனுபவிச்சத சொல்லிட்டீங்க. இப்ப நான் ஆசைப்படுறத சொல்றேன். சுத்தி வளைச்சு பேச எனக்கு தெரியாது, சுருக்கமாவே சொல்றேன். உங்க மகனுக்கு நான் தாயாகணும். உங்க 3 குழந்தைகள்ல ஒரு குழந்தை மாதிரி அழகான ஒரு குழந்தையை நான் பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நீங்க என்ன தாலி கட்டி தாரமாக்கிக்க வேண்டிய தேவையில்லை. என் குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. என் உள்ளத்துக்கு தெரிஞ்சா போதும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீங்களா? ராணி,